லஞ்சம் வாங்கினேன், கண்டக்டரிடமும் டிரைவரிடமும் வாங்கினேன். பிறகு அந்த பணத்தை திருப்பி அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். ஆகவே என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னபோது உயர் நீதிமன்றம் விடுதலை செய்தது. அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் பதறி, ஆகா இப்படி ஒரு நிலைமை ஏற்படுமானால் கடைசியிலே நம்முடைய கிரிமினல் சட்டத்தையே கிழித்தெறிய வேண்டியதுதான். ஒவ்வொரு திருடனும் நான் திருடிய பொருளை எடுத்த இடத்தில் வைத்து விட்டேன் என்று சொல்லி அவன் விடுதலை கேட்பான். இத்தகைய மோசமான தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த வழக்கை உயிர்ப்பித்து அவர்கள் இப்பொழுது செந்தில் பாலாஜியின் மீது மீண்டும் அந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். கவர்னர் மாளிகையிலே தான் பதவி பிரமாணம் செய்வது வழக்கம். தனி இடத்திலும் மண்டபங்களிலும் செய்யலாம். ஆனால் சிறைச்சாலையிலே இதுவரையிலும் பதவி பிரமாணம் செய்து வைத்து பழக்கம் இல்லை. ஆகவே ஒரு சிறை கைதிக்கு, கிரிமினல் கைதிக்கு என்னால் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார். சொன்னவுடன் நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார், அரசியல் சட்டத்தில் இல்லாத ஒன்றை சொல்லுகிறார். தட் இஸ் மை பிரையாரிட்டி. அவரை மந்திரியாக ஆக்குவது ஒரு முதலமைச்சரின் தனி கடமை, தனி உரிமை. ஆகவே நான் அவரை மந்திரியாக ஆக்குவேன் என்று சொல்லி கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்காமலே இவரை மந்திரியாக ஆக்குகிறார். 1.5 ஆண்டுகள் அவர் பதவி என்கின்ற அந்த சுகத்தோடு, பெருமையோடு, அரசியல் மதிப்போடு அவர் சிறையில் இருந்துவிட்டு வெளியே வந்திருக்கிறார். ஆனால் திமுகவினுடைய ஆட்சியிலே கிரிமினல்கள் மந்திரி ஆவார்கள் என்பதை அரசியல் சாசனம் எதிர்பார்க்கவில்லை. அம்பேத்கர் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய நாள் இன்று. சர்க்கார் படத்தினுடைய திட்டங்கள் தான் அந்த டைரக்டர் கேட்டிய திட்டங்களைத்தான் இவர் தன்னுடைய திட்டங்களாக சொல்லுகிறார். அது இருக்கட்டும். எனக்கு விஜயோடு நல்ல பழக்கம் உண்டு. அவரோடு நான் நடித்தேன். அவருக்கு வில்லனாக நடித்தேன். இப்பொழுது அரசியலில் வில்லனாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன என்றால், இஸ் அன் இக்னரண்ட் பாலிட்டிக்ஸ். அவருக்கு எதுவும் தெரியவில்லை. காலையில் செய்தித்தாள் படிக்கின்ற பழக்கம் கூட அவருக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இந்த நாடு எப்படி இருக்கிறது, இதனுடைய வரலாறு என்ன, அரசியல் என்ன, மக்களுடைய தேவைகள் என்ன, ஹேவ்ஸ் எவ்வளவு பேர், ஹேவ் நாட்ஸ் எவ்வளவு பேர், இருப்பவர்கள் இல்லாதவர்கள் பாகுபாடு, யாருக்காக நாம் பேச வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. இந்த நாட்டில் என்னென்ன கொள்கைகள் கடைபிடிக்கப்படுகின்றன, இடஒதுக்கீடு யாருக்கு, இந்த இப்படி பல்வேறு விதமான கொள்கைகள் தமிழ்நாட்டில் ஊடாடி வந்திருப்பதையெல்லாம் அவர் அறிய மாட்டார். அவர் ஒரு கூலிக்கு ஆள் வைத்து ஒருவனை யோசனைக்கு வைத்திருக்கிறார். பிறகு புஷிக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த ஆதவ அர்ஜுனனுக்கு தமிழ்நாட்டில் பரிசு சீட்டை கொண்டு வருவதுதான் நோக்கமே தவிர வேறு நோக்கம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே மகன் ஒரு இடத்தில், இவர் ஒரு இடத்தில், இப்படியெல்லாம் ரொம்ப சுமாரான ஆட்களை வைத்துக் கொண்டு நடத்துகிறார். தனக்கும் தெரியாது, தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் தெரியாது என்று சொன்னால் அந்த அரசியல் இப்படித்தான் நடக்கும். ஒன்று சான்று சொல்லுகிறேன். அவர் சொல்லுகிறார், நான் மாமச்சீர் கொடுப்பேன், எல்லா பெண்களும் எனக்கு சகோதரிகள், அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு மாமச்சீர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். இதெல்லாம் நான் கேட்கிறேன். எல்லாருக்கும் நான் தான் மாமன், எல்லாருக்கும் நான். இந்த சீமான் கற்றுக் கொடுத்து விட்டு போன பழக்கம். பெரியப்பன், சித்தப்பன், அண்ணன், தம்பி, ஐயா என்று ஒரு உறவு முறை பாராட்டி சொல்லுகின்ற மக்கள் பொதுவானவர்கள். நாம் அவர்களை பெரியவர்கள் என்றும் தாய்மார்கள் என்றும் கருதி பழக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ்நாடே நான் தான் தமிழ்நாடு என்று சொல்லுகிறேன். எனக்கு தெரிய பாரதி சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் அடையாளத்தை வள்ளுவனோடு சாத்தி பேசுகிறான் பாரதி. என்ன தமிழ்நாட்டின் பெருமை என்றால் ஒரு பெருமையும் இல்லையா தமிழ்நாட்டுக்கு 3000 ஆண்டுகளாக. ஒரே ஒரு பெருமை உண்டா, வள்ளுவனை பெற்றிருந்தார். அப்படி ஒரே ஒரு மனிதனை 3000 ஆண்டுக்குரிய பெருமையாக தமிழ்நாடு கொண்டதாக பாரதி சொல்வதற்கு மாறாக நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நீ என்றால் வள்ளுவனுக்கு அடுத்தது நீதானா? இதெல்லாம் அசிங்கம் பிடித்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. ஒன்று புரிய வேண்டும், என்ன பேசுகிறோம் என்று புரிய வேண்டும். பேருந்துகளை தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெண்களுக்கு நான் இலவசமாக கொடுப்பேன் என்று சொல்கிறார். நகரங்களில் பெண்களுக்கு ஸ்டாலின் சொன்னார், ஆண்களுக்கும் தருவேன் என்று எடப்பாடி சொன்னார். இது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு, ஒரு பகுதி மக்களுக்கு இதை செய்வது என்பது கொஞ்சம் சிரமத்திற்கிடையே இயலக்கூடியது. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கும்பகோணம் போவதென்றாலும், கன்னியாகுமரி போவதென்றாலும், சூலூர் போவதென்றாலும் ஏறி சும்மா போகலாம் என்று சொன்னால் 10 நாட்களுக்கு தான் பஸ் ஓடும். நீ டியூ கட்ட வேண்டும், கடன் வாங்கியிருக்கிறாய், ஒரு பணமும் உன்னுடைய பணம் இல்லை. 48,000 கோடி இது இழப்பில் இருக்கிறது. பேருந்துகள் பூராவும் 19,000 பேருந்துகள் ஓடுகின்றன. அவ்வளவும் கடனில் இருக்கிறது. இந்த கடனுக்கு வட்டி கட்ட வேண்டும், டீசலுக்கு பணம் கொடுக்க வேண்டும், கண்டக்டருக்கு, டிரைவருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். இவ்வளவும் கொடுத்து நீ பாதி பேரை இப்பொழுதே ஒரு நாள் ஒன்றுக்கு பேருந்து ஓடினால் 10-15 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். மொத்தம் 48,000 கோடி ஏற்கனவே கடனில் இருக்கிறது. ஆகவே 10 நாளில் டியூ கட்டவில்லை என்று பஸ்ஸை இழுத்து கொண்டு போய்விடுவான். பிறகு தாய்மார்கள் எல்லாம் மீண்டும் கட்டை வண்டிக்கு போக வேண்டியதான். இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல்வாதியை, இவ்வளவு ஒன்றும் புரியாத இக்னரண்ட் பாலிட்டிஷியனை நான் என்னுடைய வாழ்நாளில் சந்தித்தது. இதுதான் விஜயை பற்றியது. வெறும் ஒரு 15-20 வயது நம்முடைய பாருங்கள். மெஸ்ஸி என்ற ஒரு கால்பந்து ஆட்டக்காரர் அர்ஜென்டினாவிலிருந்து வந்தார் கல்கத்தாவுக்கு 1 மாதத்துக்கு முன்னால். கல்கத்தா அல்லோவலப்பட்டது, கலவரப்பட்டது, கொலைகள் நடந்தன, கொள்ளைகள் நடந்தன, எல்லாம் நடந்தது.
2 நாள் கல்கத்தாவை மூடி விட்டார்கள். பிறகு இவரை அனுப்பி வைத்தோர் ஏன் இந்த கால்பந்தாட்ட காரணத்துக்கு இவ்வளவு ஒரு மோகம் இருக்கிறது என்றால், இவர்களுக்கு நாட்டியம் ஆடுகிறவர்களின் மீது மோகம், சினிமாவின் மீது மோகம், கால்பந்து ஆடுகிறவன் மீது மோகம், கிரிக்கெட் ஆடுகிறவன் மீது மோகம். அதாவது வாழ்க்கையில் பொறுப்பில்லாத இளைஞர்கள் எந்த கவலையும் எல்லா கவலைகளையும் பெற்றோர்களிடம் விட்டுவிட்டு அவருடைய எஞ்சிய நேரத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமல் இந்த சினிமா ரசிகர்களாக ஆகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து நினைக்கிறேன். இப்பொழுதே 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் ஓடி போய்விட்டார் நம்முடைய விஜயினுடைய வேட்பாளர். இன்னும் போக போக 10-50 வேட்பாளர்கள் வேலை செய்யாமல் நின்று விடுவார்கள். வாங்கிக் கொண்டு வேலை செய்யாமல் படுத்துக் கொள்வார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள், வெற்றி பெறப் போவதும் இல்லை, இது வருவது மிச்சம், போய் படுத்துக் கொள்வோம் என்று சொல்லி ஓடி விடுவார்கள். ஆக பாதி பேர் தான் நிற்பார்கள். இந்த பாதி பேர் வாங்குகிற வாக்குகள் தான். ஆகவே எம்ஜிஆர் அரசியலோடு சேர்ந்து வளர்ந்தார். திராவிடம் என்ற சொல்லை அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று கிராமத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜிஆர் தான். ஆகவே அண்ணாவுக்கு மேல் ஒரு 10 பங்கு கூடுதலாக இந்த திமுக என்கின்ற பெயர் கிராமங்களுக்கு போவதற்கும் அண்ணாவினுடைய பெயரே கிராமங்களுக்கு போவதற்கும் எம்ஜிஆர் காரணமாக இருந்தார். அதுவே எம்ஜிஆர் அரசியலோடு வளர்ந்தார், புரிந்தது. அவருடைய ஆட்சி இன்றைக்கும் ஒரு சிறந்த ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அது வேறு இது வேறு, அவரோடு ஒப்பிட்டு கொண்டு தடுமாறுவது என்பது சரியில்லாதது. அந்த நிலையில் விஜயினுடைய அரசியல் தள்ளுபடி அரசியல். சீமானுடைய கொஞ்சம் ஓட்டையும் விஜய் இழுத்து விடுவார். ஆக இவர்கள் வாங்குகிற கொஞ்சம் ஓட்டுகள் ஒன்றுமில்லாமல் போவதற்கும் இவருடைய அரசியல் இதோடு முடிவதற்கும் நிலையை ஏற்படுத்துமே தவிர வேறு பயனில்லை. எந்த கட்சி அவரோடு சேர்ந்தாலும் இப்போ ஒருத்தனோடு பழகுனா நம்ம ஒரு பொம்பளை அவன் இழுத்துட்டு போயிடுவான்னா பழகலாமா? நம்ம அவனோட மூஞ்சியில முடிக்கலாமா? அது மாதிரி நம்ம கட்சிக்காரனெல்லாம் அவர் இழுத்து கொண்டு போயிடுவார். பிறகு அவனுக்கு இடம் கொடுப்பார். பிறகு அந்த கட்சியோடு சேராவிட்டால் கலகம் செய்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் கலகம் செய்கிறார்கள், காங்கிரஸ்காரன் கலகம் செய்கிறான். விசுவாச காங்கிரஸ், விசுவாச விடுதலை சிறுத்தை, இது போன்ற நிலைமையை நம்முடைய ஸ்டாலின் ஏற்படுத்துகிறார். எம்ஜிஆர் வந்தார், 4 கட்சிகள் தேர்தலில் நின்றன. திமுக 3வது இடத்துக்கு போனது திண்டுக்கல்லில. முதல் இடத்துக்கு எம்ஜிஆர் வந்தார், 2வது இடத்துக்கே காமராஜ் வந்தார். அவ்வளவு பெரிய தலைவர், நிகரற்ற தலைவர். 4வது இடத்துக்கு இந்திரா காங்கிரஸ் சென்றது. இவருடைய வீச்சு 51% இருந்தது. 49% 3 கட்சிகள் எடுத்தார்கள். அந்த நிலை வேறு. அவர் அரசியலோடு வளர்ந்த தலைவர். இவருக்கு அரசியல் தெரியாது, என்ன திட்டங்கள் என்று தெரியாது. சும்மா நான் தான் தமிழ்நாடு தான் நான் என்று அடித்தால் 3 வார்த்தை பேசினால் ஒருதான் விசில் அடிக்கிறான். எதற்கு அடிக்கிறான்? மாடு பால் கறக்கிறது விசில் அடிப்பான், ஆடு மேய்கிறது விசில் அடிப்பான். எதற்காக இவன் அடிக்கிறான் என்றே எனக்கு தெரியவில்லை. இப்படி ஒரு இளைஞர்கள் கூட்டம், ரொம்ப வயது குறைவு, அப்படித்தான் இருப்பார்கள், உணர்ச்சியோடு அப்படி இருக்கிறார்கள். இதை மட்டுமே பயன்படுத்தி ஒருவர் ஆட்சிக்கு வர முடியாது. மெச்சூர்டு பாலிட்டிஷியன்ஸா என்று பார்ப்பார்கள். whom we are going to vote என்பதை பற்றி பார்ப்பார்கள். இப்பொழுது ஒவ்வொருவரும் இங்கே நிற்கிறார்கள், எல்லாம் வலுவான ஆட்கள். விஜயகாந்த் என்ன வாக்கு பெற்றாரோ அதே வாக்கை தான் பெறுவார். தமிழ்நாட்டில ஒரு 10-12% வாக்குகள் இந்த இருவருக்கும் போகாமல் போகின்றன. இது ஒரு மனப்பாங்கு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் வாக்காளர்கள். அவர்கள் விஜயகாந்த் தேர்தலில் நின்றபோது 3வது அணியாக நின்றபோது அவருக்கு இந்த 12-13% வாக்குகள் போயின. அதோடு விஜயகாந்தனுடைய அரசியல் ஓய்ந்தது. பிறகு உடல்நலமற்று போனால் இந்த கட்சி ஒன்றுமில்லாமல் 0.5%. இப்பொழுது 0.5% தான் 10 இடங்களையும் ராஜ்யசபாவில் கொடுத்திருக்கார்கள். அது எனக்கு தெரியாது என்ன கருத்தென்று. 13% உச்சகட்டத்தை தொற்றார் விஜயகாந்த். அந்த வாக்கு சதவீதத்தை விஜய் தொட முடியும் முயன்றார். அந்த சிறுபான்மையினர் வாக்கு, சொந்த மதத்தினர் வாக்கு, கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுடைய வாக்கு, இப்படி கொஞ்சம் ஒவ்வொரு பகுதியிலிருந்து பிரிந்து வருகிற வாக்குகள், இதை வைத்து கொஞ்சம் பெற முடியும். அது எப்பவும் 3வது அணி பெற்ற வாக்குகள் தான். அது அந்த 2 அணிகளையும் இப்பொழுதும் பாதித்ததில்லை, இப்பொழுதும் பாதிக்காது. இப்பொழுதும் போட்டி, நான் என்னுடைய கருத்தாக சொல்லவில்லை, ஸ்டாலின் தனக்கு போட்டியாக நினைப்பது எடப்பாடியை தான். ஆகவே எடப்பாடி இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் சீஃப் மினிஸ்டர் டு ஸ்டாலின். கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுகிறவன் வேறு என்ன செய்வான்? கட் அவுட்டு ஒரு உயிரற்ற ஒன்று. அதுக்கு போய் பால் ஊற்றி நம்முடைய தலைவருக்கு எதிராக எவன் நம் அஜித் அவர் எதிர்ப்பு, அவரு கூடாது, இது இந்த மாதிரி பேசுகிறவர்களால் என்ன நாட்டுக்கு பலன் ஏற்பட போகுது? இந்த பிள்ளைகளை ஒழுங்குபடுத்த அறிவார்ந்த